பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்தியா போன்ற நாடுகளில் நம்ம அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய துறைகள் அப்படின்னு சொன்னால் ரிசர்ச், அப்புறம் டெக்னாலஜி, இதை பற்றி சொல்லுவாங்க. இந்த இரண்டு துறைகள்லையுமே தடம் பதித்து வெற்றிகரமாக பயணித்து கொண்டிருக்கிற ஒரு தொழில் முனைவோரை தான் இன்றைக்கு பேசும் தலைமையில் நம்ம சந்திக்க இருக்கிறோம். வணிகத்தில், தொழில் முனைவில் உலகளாவிய அளவில் தடம் பதித்து வெற்றிகரமாக பயணித்து கொண்டிருக்கிற ஒரு சாதனை தமிழரை தான் இதை பேசும் தலைமையில் நம்ம பார்க்க போகிறோம். அவரை பற்றி ஒரு அழகான முன்னோட்டத்தோடு நம்ம பயணிக்கலாம். அமெரிக்காவில் மருத்துவ சேவையை வழங்குவதில் முக்கிய பங்கு வகித்து வருகிறது வீக் டெக்னாலஜிஸ் நிறுவனம். ஹெல்த் கேர் துறையில் அமெரிக்காவின் முதல் 5 நிறுவனங்களில் ஒன்றாக வீக் டெக்னாலஜிஸ் இருப்பதை பெருமிதத்தோடு கூறுகிறார் அதன் தலைவர் சொக்கோ வள்ளியப்பா. மதுரையின் அடையாளங்களில் ஒன்றாக இருக்கும் தியாகராஜர் கல்லூரியின் நிறுவனர் கருமுத்து தியாகராஜன் செட்டியார் இவரது தாத்தா என்பது குறிப்பிடத்தக்கது. டெக்ஸ்டைல், கல்வி என கொடிகட்டி பறக்கும் இவர்களது குடும்ப வணிகத்தை தொழில்நுட்ப உதவியோடு அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றிருக்கிறார் இந்த சமூக நல தொழில் முனைவின் சக்கரவர்த்தி. மாணவர்களின் தனித்திறனை மதிப்பீடு செய்து அவர்களுக்கு புகழ்பெற்ற முன்னணி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தரும் பணியை மிகச் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது இவரது ஹையர்மீ நிறுவனம். மனிதவள மேம்பாட்டுத் துறையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஹையர்மீ ஏற்படுத்தி உள்ளதாக சொல்லுகின்றார் சொக்கோ வள்ளியப்பா. சோசியல் ஆண்டர்பிரனர் எனப்படும் சமூக நல தொழில் முனைவில் ஆர்வம் காட்டி வரும் இந்த சமூக தொழில் முனைவின் சக்கரவர்த்தி ஹையர்மீ தேர்வினை மாணவர்கள் இலவசமாக எழுதலாம் என பெருமிதத்தோடு குறிப்பிடுகிறார். சோனா குழுமத்தின் துணைத் தலைவராக இருக்கும் சொக்கோ வள்ளியப்பா தங்களது கல்வி குழுமத்தில் இருந்து சுமார் 2 லட்சம் மாணவர்கள் பட்டம் பெற்றிருப்பதை பெருமிதத்தோடு குறிப்பிடுகிறார். ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்பத்தின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்ட இந்த சமூக நல தொழில் முனைவின் சக்கரவர்த்தி வீடு கட்டுவோருக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைந்திருக்கும் தாங்கள் உருவாக்கிய சோனா ஹோம் அப்ளிகேஷன் குறித்தும், நோயற்ற வாழ்க்கைக்கு வருமுன் காத்தல் எந்த அளவு முக்கியம் என்பதை உணர்ந்து அதற்காக உருவாக்கிய V+ திட்டம் குறித்தும் மனம் திறந்து பேசுகின்றார் இன்றைய நம் பேசும் தலைமையில். முன்னோட்டத்திலேயே பார்த்திருக்கலாம், சமூக நல தொழில் முனைவின் சக்கரவர்த்தி, சோனா குழுமத்தினுடைய துணைத் தலைவர் திரு சொக்கோ வள்ளியப்பா அவர்களைத்தான் இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சியில் நீங்கள் சந்திக்க இருக்கிறீங்க. வாருங்கள் நேயர்களே. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க பெயரே பலருக்கும் ஒரு கவனத்தை ஈர்க்கக்கூடிய பெயரா இருக்கு. சொக்கோ வள்ளியப்பா என்ன அர்த்தம் சார்? பேர் சொக்கலிங்கம்ங்க. ஸோ நிறைய யூரோப் அண்ட் யூஎஸ்ல நிறைய பேருக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியாதுங்க. ஸோ சொக்கலிங்கம்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. யூகேல சொக்கலிங்கம், கன்னிங்ஹாம் அப்படின்னு சொல்லி சொக்கலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வள்ளியப்பானா இட்டாலியன் மாதிரி பேர் இருக்கு அப்படின்னு சொல்லி, ஸோ நிறைய பேருக்கு ஈஸியா இருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய குடும்ப பின்னணி அப்படின்றது ஒரு பாரம்பரியமான குடும்ப பின்னணி. கல்வியாக இருக்கலாம், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில எல்லாம் தடம் பதித்து வெற்றிகரமாக பயணித்த ஒரு குடும்ப பின்னணி. அதை பற்றி அந்த நினைவுகளை கொஞ்சம் நினைவு கூறுங்க சார். எங்கள் ஃபவுண்டர் தான் இருக்கிறதுல வெரி ஐகானிக் ஃபிகருங்க. அது 100 வருஷத்துக்கு முன்னாடி 1920s டெக்ஸ்டைல் மில் முதல்ல ஜர்னலிஸ்ட் ஆகி மாறி டெக்ஸ்டைல் ஆண்டர்ப்ரனர் ஆகி இன்னைக்கு எல்லாம் ஐபிஓனா எல்லாரும் நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் வராங்க. 1920 ஐபிஓக்கு 1970 உலகத்திலே ஆகப்பெரிய டெக்ஸ்டைல் ஆண்டர்ப்ரனர் ஆனார். ஸோ பிகெஸ்ட் மீனாட்சி குரூப் அப்படின்னு. பட் அலாங் வித் தட் அந்த சொசைட்டியில் எப்படி இன்ஜினியர்ஸை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு இப்போ முதல்ல ஆரம்பிக்கல. அப்போ பிரிட்டிஷ் காலனிங்க. பிரிட்டிஷர்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் யூகே அந்த மாதிரி இடத்துலேருந்து தான் வருவாங்க. இல்லாட்டி பிரிட்டிஷர்ஸ் தான் மேனேஜர்ஸாக இருப்பாங்க. ஸோ அந்த மஜ்ரா கோட்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி பில்டிங்கள் எல்லாம். ஸோ அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவராக இன்ஜினியரிங் காலேஜஸ் மதுரையில் தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ், தியாகராஜா ஆர்ட்ஸ் காலேஜ், அப்புறம் இங்கே தியாகராஜா பாலிடெக்னிக் சேலத்தில், அப்புறம் அதை கிராண்ட் ஃபாதர் பார்த்தாருங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டிலே முதல் பாலிடெக்னிக்காக இந்தியா வேர்ல்டுலேயே சொல்லலாம், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாலிடெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது இன்றைக்கி நடத்தி வந்துட்டு இருக்கோம். ஸோ அதே டயத்தில் 1997 1984 டெக்ஸஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு ஒரு கம்பெனி, ஐடி கம்பெனி ஆரம்பிச்சது ஃபாதர் தான் கொண்டு வந்தாங்க. ஐடி கம்பெனி இந்தியாக்கே. ஐடியோட ஃபாதர், தந்தைன்னே சொல்லலாம். ஸோ அப்புறம் அந்த Y2K வந்துச்சு 97. ஸோ அப்போ அது
சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு ஆரம்பித்தோம் அந்த டயத்தில். ஸோ அப்போ மோர்ஸோ இப்போ ஒரு 5 வருஷம் முன்னாடி ஆர்ட்ஸ் காலேஜுக்கு நிறைய டிமாண்ட் வந்துச்சு. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வந்தாங்க, சமுதாயத்துக்கு தேவைப்பட்டுச்சு. அண்ட் 20 வருஷத்துக்கு முன்னாடி டெக்ஸ்டைல்ஸ் விட்டு வேறு டைவர்சிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டெக்னாலஜி ஃபீல்டுக்கு வந்தேங்க. ஸோ உங்களுடைய பயணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஏன்னா நிறைய இந்த டெக்னாலஜி சார்ந்து உங்களுடைய இன்னோவேஷன், உங்களுடைய சமூகம் சார்ந்த திட்டங்கள்ன்றது அதை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு வரலாற்று குறிப்பு அப்படின்னு பார்த்தால் கூட மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் அவரோட இல்லத்தில் நீங்கள் பாலிடெக்னிக் ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னதாகவும் படிக்க முடியுது. அந்த நினைவுகள் அது வந்து 65 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பாலிடெக்னிக் ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ அந்த டயத்தில் தான் இந்தியா இண்டிபெண்டன்ஸ்லாம் ஆகி ராஜாஜி வந்து ராஷ்டிரபதி பவனுக்கு போயிட்டாரு. ஸோ அப்போ சேலத்துலேருந்து ராஜாஜி சேலத்தில் இருந்தனால இந்த பாலிடெக்னிக் கட்டடம் கட்டிக்கிட்டு இருந்தோம். ஸோ அப்போ அவர் சொன்னார், நீங்கள் ஆரம்பிக்கிறதுனா சீக்கிரம் ஆரம்பிங்க, சேலத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. பிரசிடென்ட் வெங்கட்ராமன் நம்ம வந்து இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் இருந்தார். ஸோ அவர், ஹுமாயூன் கபீர்னு டெல்லி மினிஸ்டரு, அவங்கெல்லாம் வந்து ஆரம்பித்தாங்க ராஜாஜி வீட்டில். வரலாறுன்னு சொன்னால் ராஜாஜி வீட்டில் நாங்கள் ஆரம்பித்தோங்க. அதே மாதிரி காந்திஜி வந்து சட்டை கழட்டினதும் எங்கள் ஃபவுண்டர் கலைத்தந்தை கருமுத் தியாகராஜ் செட்டியார் அவர் வீட்டில் தான் மதுரையில் கெஸ்ட்டாக இருக்கையில் 2014 செப்டம்பர் 21 கழட்டினாருங்க. காந்தியாரின் அரசியல் பயணத்தில் அது ஒரு முக்கியமான நிகழ்வு. அது வந்து உங்களோட சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். கல்வி சார்ந்த பயணம் அப்படின்றது உங்கள் குடும்ப பின்னணி, பாரம்பரிய பின்னணியை பார்க்குறப்ப ரொம்ப முக்கியமான பங்களிப்பை செஞ்சுருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு குளோபல் எக்ஸ்போஷர் கிடைக்கிது. இன்னைக்கு இருக்கிற ஒரு டிஜிட்டல் எஜுகேஷன் நேராவுக்கெல்லாம் நம்ம வந்துட்டோம். உங்கள் கல்வி குழுமம் செஞ்ச மிகச்சிறந்த பங்களிப்பு அப்படின்னு நீங்கள் அஸ் அ பர்சனாக திரும்பி பார்க்குறப்ப எதை சொல்லுவீங்க? குவாலிட்டி எஜுகேஷனுங்க. ஸோ இன்றைக்கி சொசைட்டியில் நாங்கள் வந்து எஜுகேஷன் தர்மத்துக்கு தான், அது ஈத்தாஸ், தட் இஸ் வி ஷுட் ஹெல்ப் சொசைட்டி அப்படின்னு அந்த இடத்துல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபினாமினலாக சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து மாணவர்கள் போனவங்க, அவங்கள பற்றி ஒரு ஸ்டோரிஸ், கதையை ஒரு புஸ்தகமாக போடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸு அவுட்ஸ்டாண்டிங்காக இன்றைக்கி இப்போ செல்லப்பன் ஒருத்தர் இருக்கார், சோலார் ஆண்டர்ப்ரனரில் இந்தியா வேர்ல்ட் ஸ்டேஜ்லேயே நம்பர் வித்தின் த டாப் 10 அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்திருக்காங்க. அப்புறம் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா இன்றைக்கி வந்து எங்கள் ரிசர்ச் மூலமாக இந்த இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ISRO அவங்க ராக்கெட்டுக்கு கடந்த 8 வருஷம் நாங்கள் மோட்டர்ஸ், எல்லா மோட்டர்ஸும் நாங்கள் தான் கொடுப்போம். சோனா ஸ்பீடு மோட்டர் அப்படின்னு அந்த ராக்கெட்டோட அந்த ஃபியூவல் மிக்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது இல்லை ஸ்டெப்பர் மோட்டர்ஸு, சேட்டலைட் மோட்டர், அந்த மோட்டரெல்லாம் இங்கேருந்து தான் நம்ம காலேஜிலேருந்தே சோனா ஸ்பீடுன்னு சென்டரில் தயாரித்து. ஸோ உங்கள் கல்லூரியிலிருந்தே தயாரிச்சதுங்க. ஸோ அந்த மாதிரி ரிசர்ச்சில் சக்ஸஸ் இருக்குது. அதே மாதிரி சமுத்ராயன் அப்படின்னு சொல்லி சென்னையில் இருக்க நேஷ்னல் NIOT, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, சென்னையில் இருக்குது. கடலில் டீப்பஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த ஓஷன், அது ஆள் அனுப்ப போகிறாங்க. அதுக்கும் பவர் சப்ளை நம்ம எங்கேருந்து தான் போகுது. அந்த மோட்டரும் நாங்கள் பண்ணியிருக்கோங்க. கிரேட் சார். உங்களுக்குமே ரொம்ப பிடிச்ச துறைகள் அப்படின்னா அந்த ரிசர்ச் அப்படின்றது, அப்புறம் டெக்னாலஜி அப்படின்றது, 2 விஷயத்தையும் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறீங்க. புது புது ப்ராஜெக்டில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அதை உங்கள் கல்வி குழுமத்திற்குள்ளும் கொண்டு வந்துட்டு இருக்கிறீங்களா? ஏன்னா இந்தியா போன்ற நாடுகளில் கல்வி சார்ந்து பேசுகிறப்ப இங்கே பெருசாக ஆய்வுகள் இல்லை, டெக்னாலஜியை பற்றியே இல்லை, மனப்பாட கல்வி தான் இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் அதை மாற்றணும்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, மாற்றிட்டு டிஜிட்டல் எஜுகேஷன். நான் இங்கே வந்து நம்ம தியாகராஜ பாலிடெக்னிக் சோனா காலேஜில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே டிஜிட்டல் எஜுகேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது எங்களுக்கு வந்து ஃபார்ச்சுனேட்டு, கனடாவிலேருந்து வந்து இங்கே பார்த்துட்டு யார் பெஸ்ட் பார்ட்னர் அப்படின்னு பார்த்துட்டு எங்கள் டீமை கனடாவுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு வருஷம் இருந்து எப்படி என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு, இந்த பிக்கெஸ்ட் கேப் வந்து ஸ்கில் எஜுகேஷன் அந்த ஏரியாவில் தான் இருக்குது. அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு கம்யூனிட்டி பேஸ்ட் எஜுகேஷன் மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை கூட எப்படி டிஜிட்டைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து எல்லாம் டிஜிட்டைசேஷன் ஆஃப் லர்னிங் சொல்கிறோம். 30 வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் லர்னிங் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ சோனா வர்சிட்டின்னு ஒரு சென்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அங்கேருந்து ஆரம்பித்தோங்க. ஸோ அந்த மாதிரி டிஜிட்டல் எஜுகேஷன் இன்றைக்கி டிஜிட்டல் எஜுகேஷன் மூலமாக த பிக்கெஸ்ட் பெனிஃபிட் என்னென்னா அது வந்து இண்டிவிஜுவலாக கேட்டர் பண்ணலாம். ஸோ தனித்தனியாக ஒருத்தரோட திறமைகள் அதெல்லாம். ஏன்னா நிறைய பேர் பார்த்து கற்றுக்குவாங்க, நிறைய பேர் கேட்டு கற்றுக்குவாங்க, நிறைய பேர் பண்ணி கற்றுக்குவாங்க. ஸோ அது எந்த லர்னர் நீங்கள் அப்படின்னு நீங்கள் ஓரியன்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி லெசன்ஸ் கற்றுக்கலாம்.
ஸோ ஒரே கிளாஸை 3 பேர் டீச் பண்ணுவாங்க. ஸோ எந்த டீச்சர் உங்களுக்கு சூட் ஆகுமோ அந்த டீச்சர் நீங்கள் கேட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து கிளாஸில் ஒரு 50 பேர் இருக்காங்க அப்படின்னா நம்ம ராமானுஜம் மாதிரி இருக்கலாம், இல்லை சிவி ராமன் மாதிரி இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் ஜீனியஸஸ் அவங்களுக்கு வேறு மாதிரி கற்றுத்தரணும். அதே மாதிரி நிறைய பேர் கிளாஸில் கீழே இருக்கவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஸோ அவங்களுக்கு எப்படி கற்றுத்தரது? ஸோ அந்த இது ஒயிட் ஸ்பெக்ட்ரம் அது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி கேட்டர் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இது டிஜிட்டல் எஜுகேஷனில் அந்த மூலமாக லேர்னிங் கான்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பண்ணுறாங்க. ஸோ அது இந்தியா போல் இடத்துல நிறைய ஸ்கூல்ஸு காலேஜஸுக்கு இந்த டெக்னாலஜி இன்னும் வரலைங்க. ஸோ அவங்களோட எப்படி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இந்த புது கான்டென்ட் டெவலப் பண்ணுறோம். அண்ட் அப்புறம் இன்றைக்கி வந்து நிறைய பேர் மாணவர்கள் இன்றைக்கி படிக்கிறவங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஐடி ஜாப் வேணும், எனக்கு 5 லட்ச ரூபா சம்பளம் வேணும், 10 லட்ச ரூபா சம்பளம் வேணும்னு சொல்கிறாங்க. அந்த 5-10 லட்சம் ரூபா சம்பளத்துக்கு என்னென்ன தேவை அதை அவங்க கற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஆசை மட்டும் இருக்கு, ஆசை இருக்கு. ஸோ அது வந்து ஃபைனல் இயரில் தான் சடனாக வேக்கப் ஆகிறாங்க. ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு சடனாக. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், அது உங்கள் குறிக்கோள் என்னவோ அதை நீங்கள் இப்போவே நீங்கள் ஆரம்பித்து ஹையர் மீ கோல்டுன்னு வச்சுருக்கோம். உங்கள் கோலை செட்டப் பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி இந்த கிளாஸில் நீங்கள் படிக்க வேண்டியது அந்த வேலைக்கு என்னவோ என்ன பண்ணணும், இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணு அப்படின்னு. எக்ஸலண்ட். அப்புறம் அந்த கிளாஸில் ஒரு மணி நேரம் கிளாஸ்னால் இப்போ டிஜிட்டல் கிளாஸில் பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னங்க, நீங்கள் வந்து யாரும் இல்லை. ஸோ நீங்கள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறது தான் பண்ணலாம், நீங்கள் பக்கத்தில் வேறு ஏதாவது விளையாடணும் கேட்கணும் ஏதாவது பண்ணோம்னா விட்டுட்டு கூட போயிடலாம். ஸோ எவ்ரி 15 நிமிஷம் ஒரு கொஸ்டின் ஆன்சர் இருக்கும். அதுக்கு மார்க். ஸோ அந்த 15 நிமிஷம் கிளாஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணாட்டி அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியாது. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வேறு கொஸ்டின் வரும், நீங்கள் 10 ஆளுக்கு கேட்க முடியாது. ஓகே. ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. கல்வி முறை எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்றத நீங்க சொல்றதுலேருந்தே புரிஞ்சுக்க முடியுது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு காமனான கிளாஸ் ரூம் செட்டப் இருக்கும், இவ்வளவு தூரம் மாற்றங்கள் இருக்கா அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கு. நீங்க சொல்றது இன்னொன்னு, 5 லட்சம் எனக்கு வேலை வேணும்னு நினைக்கிறவர் இன்னைக்கு என்ன செய்யணும், எப்படி தயாராகணும் அப்படின்ற ஒரு விஷயம். இன்னும் உங்களுடைய பயணம் அப்படின்றது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு. ஒரு பிசினஸ் குடும்பத்திலிருந்து வந்த உங்களுக்கு நீங்களும் ஒரு தொழில் முனைவோர ஒரு ஆண்டர்பிரனரா ஆகணுன்றது தான் இளமையிலே அந்த கனவு தான் உங்களுக்கு இருந்ததுங்களா? ஆமாங்க. அது ஐ திங்க் அப்ரிங்கிங்னு சொல்லலாம். சின்ன வயசுலேருந்தே வரல ஆண்டர்பிரனராக தான் இருக்கும். டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் தான், ஃபேமிலி பிஸ்னஸில் டெக்ஸ்டைல் மில்லில் தான் பார்த்துக்கிட்டேங்க. ஸோ அப்புறம் அது ஆண்டர்பிரனர் ஜர்னியில் நிறைய கஷ்டம் வந்துச்சு முதல்ல. ஸோ அப்புறம்லாம் வி வர் ஏபிள் டு அதை எப்படி ஓவர் கம் பண்ணி அதை பண்ணிவிட்டு இன்றைக்கி ஹெல்த் கேரில் வி ஆர் குவைட் லீடர்ஸுங்க. இன்ஜினியரிங் டிசைன் ஆல்சோ பண்ணிகிட்டு இருக்கோம். கட்டாயமாக உலக அளவில் தடம் பதித்த ஒரு சாதனை தமிழர்னே சொல்லலாம். நீ சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஆண்டர்பிரனல் ஜேர்னியில் நிறைய தடைகள் அப்படின்னா பெரிய பாரம்பரிய பின்னணி, பலர் பார்க்குறவங்க இவங்களுக்கெல்லாம் என்ன கஷ்டம்லாம் வரப்போகுது அப்படின்லாம் நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க வந்தது அப்படின்றீங்க. அதை தாண்டி அது ஏன்னா அது வந்து ஃபேமிலி பிஸ்னஸ்ன்னு இது வந்து வந்து தனியாக பண்ணணும் அப்படின்னு. ஓகே. ஏன்னா ஃபேமிலி முதல் போட்டதே இன்னைக்கு வந்து நம்ம டெலிஃபோனில் 3G 5Gலாம் வந்துருச்சுங்க. அந்த காலத்தில் பேண்ட் வித்து 2 Mbpsங்க இன்றைக்கி வந்து சாதாரணமாக 10,000-15,000 ரூபாய் கிடைக்குது. அந்த காலத்தில் 70 லட்சம் ரூபா டெபாசிட் போடணும். ஓகே. அந்த டெபாசிட் தான் ஃபேமிலியிலேருந்து கொடுத்தாங்க. அதையும் கொடுத்துட்டு 6 மாதத்தில் ரிட்டர்ன் பண்ணிட்டோம். கொடுத்துட்டோம். ஸோ அப்பையிலேருந்து சஸ்டெயினபிளாக பண்ணணும். பூட் ஸ்ட்ராப் ஆண்டர்பிரனர்னு சொல்லுவாங்க, அதுதான் பண்ணோங்க. பூட் ஸ்ட்ராப் ஒன்றுமே இல்லாமல் அப்படியே ஃப்ரூகல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒன்றும் ஜாஸ்தி செலவழிக்காமல் அப்படியே பில் பண்ணணும். ஸோ அதனால் அமெரிக்காவில் பிஸ்னஸ் ஆரம்பித்தோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அமெரிக்கா கம்பெனிக்கு நடுவில் 3வது ஆளாக சர்வ் பண்ணுவாங்க. நாங்கள் என்ன சொன்னோம், டைரெக்டாக கஸ்டமருக்கு விற்கணும் அப்படின்னு சொன்னோம். பெரிய ஹாஸ்பிட்டல், இன்றைக்கி உலகத்தில் இருக்க பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் எங்கள் கிளைண்ட்டுங்க. 150 டாப் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த அமெரிக்கா. அது பண்ணுறதுக்கு அமெரிக்காவில் டீம் போடணும். அந்த அமெரிக்காவில் டீம் போட்டால் அது ரொம்ப செலவு ஜாஸ்தி. அந்த செலவு பண்ணாட்டி அதுங்க போக முடியாது. அந்த செலவு பண்ணுறதுக்கு நம்ம கஷ்டப்படணும். ஒரு பிஸ்னஸ்மேன், பெருங்கனவு காணக்கூடிய ஒரு பிஸ்னஸ்மேனுக்கு என்னென்ன தடைகள் வருது, அதை எப்படி தாண்டி அடுத்த கட்டத்துக்கு வராருன்றது ஒன்று. இன்னொன்று, உங்களோட ஜேர்னியில் சமூக நலன் சார்ந்து, சமூகம் சார்ந்து இவங்களுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்றதையும் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறீங்க சார். குறிப்பாக அதுவும் அமெரிக்காவில் ரொம்ப முக்கியமான நிறுவனமாக உங்களுடைய வி டெக்னாலஜிஸ் வந்து அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக அந்த நிறுவனத்தினுடைய வேலை என்ன மாதிரியான பங்களிப்பு பணிகளை உங்கள் நிறுவனம் செய்யுது சார்?
ஸோ நாங்கள் பண்ணுறதே வந்து வி டெக்னாலஜிஸில் ஹெல்த் கேரில் முதல்ல ஆரம்பித்தோங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி. அது வந்து அந்த ஹெல்த் கேர் முதல்ல இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், ஆகப்பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் தான் ஆரம்பித்தோம். அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கும் எப்படி சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் சர்வீஸ் பண்ண பார்த்தோம். ஓஹோ. அண்ட் ஹாஸ்பிட்டலில் சர்வீஸ் பண்ணையில் இந்தியாவுக்கு வந்து யாருமே ஹாஸ்பிட்டல் டைரெக்டாக கொடுக்கல இது வரைக்கும். அந்த டயத்தில் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அதை எப்படி டைரெக்டாக பண்ணுறது அப்படின்னு இன்றைக்கி வந்து யங்ஸ்டர்ஸுக்கு சொல்லணும்னா மென்டர்ஸ் வேணுங்க. ஓகே. மென்டர்ஸு யார் நல்ல சம்படி அங்கிள், அந்த மாதிரி மாமா, அந்த மாதிரி யாராவது ஒரு ஆள் வெளிக்காட்டணும் எப்படி போகிறது எப்படின்னு. அந்த மாதிரி எனக்கு ஒரு மென்டர் கிடச்சாருங்க அமெரிக்காவில். அவருக்கு எதனால் வந்துச்சுன்னு தெரியல, பார்த்துட்டு எப்படி எல்லாம் கற்றுக் கொடுத்தாரு. எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், எப்படி வேலை செய்யணும், எப்படி பேசணும், எல்லாம் கற்றுக் கொடுத்தாரு. கற்றுக் கொடுத்து எங்கள் ஹாஸ்பிட்டல் வந்துச்சுங்க. இன்றைக்கி வந்து ஒரு 150 ஹாஸ்பிட்டலுக்கு சர்வீஸ் பண்ணுறோம். ஓகே. அவங்களுக்கு ஹெல்த் கேர் கோடிங் அப்படின்னு. ஸோ அது கிளினிக்கல் டயக்னோஸ்டிக்ஸ் கோடிங். ஸோ அந்த ஒருத்தர் போனார்னா பேஷண்ட்டு, அந்த பேஷண்ட்டுக்கு என்ன வியாதி, ஸோ என்ன ஒரு அப்பெண்டிக்ஸ் சர்ஜரி பண்ணாருன்னா அப்பெண்டிக்ஸ் சர்ஜரிக்கு $1000 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கேன் ஒரு உதாரணத்துக்கு. இப்போ அனஸ்திசியா பண்ணணும். அந்த அனஸ்திசியா கோடு போடாட்டி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு $100 வராது. ஓ. அப்புறம் அதே அனஸ்திசியா வந்து கொடுக்குறது டயபெட்டிக் அனஸ்திசியான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு $50 வரும். அந்த கோடெல்லாம் போடணும். போடாட்டி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பணம் வருமானம் வராது. ஸோ அது ஒன்றுங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபைனான்ஸ் எப்படி, எத்தனை பில் பண்ணாங்க, எவ்வளோ கலெக்ட் பண்ணாங்க, அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஐடி எப்படி சொல்லி தரலாம், ஐடி பேஷண்ட் உள்ளே வந்தாங்கன்னா என்னென்ன இருக்குது, என்னென்ன ஃபார்ம்ஸ் பண்ணணும், அதெல்லாம் அது பண்ணாங்க. அப்புறம் அதே இதில் இப்போ வந்து ஒபாமா கேர் அப்படின்னு கொண்டு வந்தாங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அதில் வந்து இன்றைக்கி வந்து 3 கம்பெனியில் தான் ஆகப்பெரியது. அதில் நாங்கள் வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட்டுங்க. மெடிகேர் அட்வான்டேஜ் பிளான்ஸ்னு, அதில் ரிஸ்க் அட்ஜஸ்டட், இந்த எவ்வளோ எந்த பேஷண்ட்டுக்கு என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்னு. அதில் முக்கியமாக என்னென்னா ஹாஸ்பிட்டல்லே இன்சூரன்ஸ் கம்பெனி மாறிடுது. ஸோ அதை வந்து அவங்க அனலைஸ் பண்ணணும், எந்த ஹாஸ்பிட்டல் எப்படி, எந்த பேஷண்ட்டு, அவங்களுக்கு என்ன ரிஸ்க்கு அப்படின்னு. அதை நாங்கள் பண்ணுறோங்க இங்கே. அப்புறம் இன்ஜினியரிங் சர்வீசஸ் பண்ணுறோம். அது வந்து இந்த நியூ ப்ராடக்ட் டிசைன். இப்போ கார் வந்துச்சு, ஒரு புது மாடல் கார் வந்துச்சுன்னா அது லைட் இருக்குது, அந்த லைட்டை எப்படி பேக் பண்ணுறது, ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து இன்னொரு ஃபேக்ட்ரிக்கு எப்படி கொண்டு போகிறது, அது எப்படி அந்த பேக்கேஜிங் எப்படி ரிட்டர்னபிள் டன்னேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அது. அப்புறம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி வந்து ஆர்கிடெக்சரல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங், அந்த மாதிரிலாம் இப்போ இன்றைக்கி வந்து ஒரு 7000 பேர் வேலை செய்கிறாங்க வி டெக்னாலஜிஸ். இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தப்ப வந்து பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகள், அதுவும் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போய் அதில் ஒரு லீடிங் கம்பெனியாக வர்றது அப்படின்றதெல்லாம் சாதாரணமானதில்லை. நீங்கள் அப்படி திரும்பி பார்க்குறப்ப உங்களோட எந்த குவாலிட்டி உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததா நினைக்கிறீங்க சார்? நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் பிஸ்னஸ் உள்ளே இருக்கீங்களா இல்லை பிஸ்னஸ் மேலே இருக்கீங்களா அப்படின்னு. இல்லை கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. பிஸ்னஸ் உள்ளே இருந்தால் நம்ம தான் வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிஸ்னஸ் மேலே இருந்தீங்கன்னா வேலைக்கு கரெக்டாக ஆளை பிடிச்சிரு, அந்தந்த வேலைக்கு பார்த்துட்டு நம்ம மேலே இருந்து சும்மா நல்லா நடக்குதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கணும். அதுதான் முக்கியமான இது ஆண்டர்ப்ரனருக்கு. சரியான ஆளை சரியான இடத்துல போடணும், நல்ல டீமாக கொண்டு வரணும். டீமை கொண்டு வந்துட்டால் இந்த டீமே எல்லாத்தையும் பார்த்துக்கும். முக்கியமானது வந்து கஸ்டமருக்கு என்ன எதிர்பார்க்கலாம். ஸோ நிறைய கஸ்டமர் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கஸ்டமருக்கு என்ன வேணும், அவன் என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சிடும். ஓகே. ஸோ அந்த மைண்ட் செட்டு. அப்புறம் இன்னொரு இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்கனைசேஷனல் சார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, எம்டி, சிஇஓ, சேர்மன், மேலே அவங்க கீழே எல்லாம் வைஸ் பிரசிடென்ட்டு, அப்புறம் அந்த மாதிரி கீழே வந்து ஆப்ரேட்டர் கீழே இருப்பாங்க. எங்கள் ஆர்கனைசேஷனல் சார்ட்டை பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க, எப்படி இருக்குது அப்படின்னா எல்லாம் உல்ட்டா. ஆப்ரேட்டர்ஸு, ப்ராசஸர்ஸ் எல்லாம் மேலே, அவங்களுக்கு கீழே சூப்பர்வைசர், அவங்களுக்கு கீழே மேனேஜர், அவங்களுக்கு மேனேஜருக்கு அப்புறம் வைஸ் பிரசிடென்ட், சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர், அப்புறம் சிஇஓ, அப்புறம் சேர்மன். அந்த மாதிரி இது ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் நம்ம வேலை. டீமை சப்போர்ட் பண்ணணும். நம்ம தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கணும், சப்போர்ட் பண்ணணும். இந்த டீமை சப்போர்ட் பண்ணுறது தான் மேனேஜர் கடமை. புது தாட்டாக இருக்குது சார். ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறாட்டி அந்த ஹைரார்கின்றது மேலிருந்து கீழே இறங்கும், நீங்கள் உல்ட்டாவாக வச்சுருக்கீங்க. இன்னொரு என்ன பண்ணோம்னா, இது வந்து இப்போ நீங்கள் பெரிய பெரிய கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஆப்பிள்னு பார்த்துருப்பீங்க, எங்கே ஆரம்பிச்சிச்சுங்க, கெராஜில் ஆரம்பிச்சிச்சு.
அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ஹியூலெட் பேக்கர்டு யார் பார்த்தீங்கன்னா எல்லாம் சின்ன சின்ன கம்பெனி ஸ்டார்ட் அப்னு சொல்கிறாங்க. ஓகே. அந்த ஸ்டார்ட் அப் கல்ச்சர் எப்படி வருது, 10-15 பேரில் டைனமிக் வந்து வேறு மாதிரி. ஓகே. பெரிய கம்பெனி ஆயிடுச்சுன்னா எல்லாம் பியூரோக்ரஸி அந்த மாதிரி எல்லாம் ஆஃபீஸு இது அது அந்த மாதிரி லேயர் அந்த மாதிரி எல்லாம் வந்துடுது. ஸோ இப்போ என்ன பண்ணோம், ஒவ்வொரு 15 பேரும் எங்கள் கம்பெனியில் அவங்க தனி கம்பெனி அவங்களாம் பேர் வச்சு ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே. மைக்ரோ கம்பெனின்னு சொல்லுவோம். இந்த மைக்ரோ கம்பெனிக்கு டார்கெட் கொடுத்துருவோம், இதுதான் நீங்கள் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு. அந்த மைக்ரோ கம்பெனியே எப்படி யோசித்து கம்பெனிக்கு எப்படி வேலை செய்யலாம், இதுதான் நம்ம எங்கள் டார்கெட்டு, இந்த ப்ரொடக்ஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் எப்படி அவங்கெல்லாம் நினைப்பாங்க. பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் அதாங்க, நம்ம வேலைக்கு ஆளை சேர்த்தா வேலை பண்ணுன்னு சொல்கிறோம், யோசிக்கவே விடுறதில்ல. இதை அப்படியே பண்ணி ரொட்டீனாக பண்ணிகிட்டே ஓகே. ஸோ இந்த மைக்ரோ கம்பெனிஸ்ன்னு சொல்லி வந்துட்டோம். அதில் அவங்க வேறு நினைவு வருது, எப்படி பண்ணலாம் என்ன ஏதுன்னு நினச்சி யோசித்து பண்ணுறாங்க. அப்புறம் மைக்ரோ கம்பெனிஸுக்கு வருஷத்துக்கு ஒரு 25 லட்சம் ப்ரைஸ் கொடுப்போம். ஸோ எந்த கம்பெனி நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ். ஸோ அவங்கெல்லாம் போய் சந்தோஷமாக பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஒன்று மார்க்கெட்டிங் சேல்ஸ் அந்த மாதிரி எப்படி பண்ணலான்னு நிறைய பேர் கம்பெனியை பற்றி நினைப்பாங்க. உங்களுக்கான அந்த குளோபல் எக்ஸ்போஷர்லேருந்து ஒரு ஆண்டர்பிரனர் எப்படி யோசிக்கணுன்ற விஷயங்கள்லாம் இன்னைக்கு ஒரு ஒரு தொழில் முனைவில் ஈடுபடணும் அப்படின்றவருக்கு நிறைய பாடங்களாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். அடுத்து ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் அப்படின்றது, அதுவும் இந்தியாவில் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படணும் அப்படின்னா அந்த ஹையர் மீ அப்படின்றது, அது ஏன் அந்த திட்டம் உருவானது, அதனோட பங்களிப்புகள்லாம் என்ன சார்? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் டைரெக்டாக நம்ம காலேஜில் சோனா காலேஜில் இந்த பிளேஸ்மெண்ட்லாம் எப்படி வேலை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு டைரெக்டாக பார்க்க ஆரம்பித்தேன். மோர் இம்பார்ட்டண்ட்டாக இந்த மாணவர்கள் எப்படி எக்ஸாம் எழுதுகிறாங்க, எப்படி என்ன ஏதுன்னு, தோல்வி கடந்த லூசர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி. அப்புறம் யோசித்து பார்த்தேன் எதனால எப்படின்னு. ஒவ்வொரு கம்பெனியும் வந்து 500 பேர் மாணவர்களை எக்ஸாம் எழுத சொல்கிறான். அதில் அப்புறம் 50 பேர் 100 பேரை செலக்ட் பண்ணுவான் செகண்ட் ரவுண்டுன்னு. இப்போ கடைசியில் அன்றைக்கி வீட்டுக்கு போனால், அந்த நைட்டு வீட்டுக்கு போனால் 480 பேருக்கு மேலே என்னாச்சு, நான் ஃபெயில் ஆகிட்டேன். ஆமாம், அவங்க ஃபெயிலியர் இல்லை சார், அதான் ஏன் ஃபெயிலியர்னு ஏன் சொல்லணும். கம்பெனிஸே கிரியேட் பண்ணுறாங்க இந்த ஃபெயிலியர் சைக்காசிஸ். இப்போ இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் 10 வருஷம் இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன சொல்கிறாரு, $5 trillion எக்கானமி அப்படின்னு சொல்கிறாரு. இந்த $5 trillion எக்கானமிக்கு நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் 1,40,00,000 வேலை வாய்ப்பை நம்ம உருவாக்க வேணும். ஓகே. அது வந்து பண்ணுறதுக்கு நமக்கு இந்தியா ரெடி இல்லை. அது எப்படி ரெடி பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு இன்றைக்கி வந்து என் முன்னோர்கள்லாம் 3 தலைமுறையாக காலேஜெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. நான் காலேஜ் ஆரம்பிக்கலாம், பட் காலேஜ் ஆரம்பித்தேன்னா நம்ம இம்பேக்டே ஒரு இடத்துல இருக்கும். இந்தியா முழுவதும் எப்படி ஒரு பெரிய இம்பேக்ட் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு வேலை தான் இன்றைக்கி. ஏன்னா நிறைய வேலை கொடுக்காட்டி சோஷியல் ரெவல்யூஷன் வந்துடும். ஸோ அது எப்படி பண்ணுறது, ரொம்ப தின் லேயரில் இருக்கும். அது எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த இதில் ஒரு ஹையர் மீன் ஒரு ஃப்ரீ அசஸ்மெண்ட்டு மாணவர்களுக்கு 100 நிமிஷம் எக்ஸாம் எழுதுனாங்கன்னா மொபைல் ஃபோன் $5000 மொபைல் ஃபோன் போதும் அவங்க எழுதுறதுக்கு. பார்த்துட்டு எழுதிட்டு அதை அப்படியே ஆட்டோ ப்ராக்டர் காப்பி அடிக்காமல் எழுதுறாங்க அப்படின்னு தெரியும். அந்த ரிசல்ட் எடுத்துகிட்டு போவோம், கம்பெனிகிட்ட கொடுப்போம். கம்பெனிஸு பார்ப்பாங்க, ஒரு ஃபில்டர்னு போடுவாங்க, ஹையர் மீ ஃபில்டர்னு. அதில் எந்த வேலைக்கு வேணும், சேல்ஸ் வேலைக்கு வேணுமா இல்லை இன்ஜினியர் வேலைக்கு வேணுமா. இன்ஜினியர் வேலைன்னா ஒரு மாதிரி ஆப்டிடியூடு டெக்னிக்கல் நல்லா இருக்கணும் அப்படின்னு போடுவாங்க. ஒரு ஸ்கோர் 0 to 9 அதில் என்ன ஸ்கோர் இருக்கணும் டெக்னிக்கல் ஒவ்வொரு இடத்துக்கும். அந்த ஸ்கோருக்கு மேலே இருக்கவங்க தான் காட்டுவாங்க, அங்கே வரும். ஆனால் ரிஜெக்ஷன் யாருன்னு யாருக்கும் தெரியாது. ஓகே. ஸோ அந்த கம்பெனிஸ்க்கும் ரொம்ப ஈஸி. ஏன்னா இன்றைக்கி வந்து 50 காலேஜுக்கு போவீங்க வேலைக்கு எடுக்கிறது. நாங்களே எங்கள் கம்பெனி வி டெக்னாலஜிஸு 300 காலேஜுக்கு போனோம் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு. இப்போ வந்து எல்லாரும் இங்கேயே உட்காந்துக்கிட்டு பார்த்துட்டு கூப்பிடலாம் செகண்ட் ரவுண்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுமோ பண்ணிங்க, போய் பரீட்சை எழுதணுமோ இல்லை என்ன பண்ணணுமோ கம்பெனிஸ் பண்ணிக்கலாம். ஸோ கம்பெனிஸ்க்கும் ஃப்ரீ. ஸோ இது வந்து சோஷியல் என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கோம். நீங்கள் சொன்னதில் முக்கியமான ஒரு அம்சம் சார், ஒரு 500 பேர் இன்டர்வியூக்கு போகிறாங்க, தேர்வு எழுதுறாங்கன்னா ஒரு 10 பேர் அல்லது 20 பேருக்கு வேலை கிடைக்குது. மீதி 480 பேர் வீட்டுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வேலை கிடைக்கல. அதை வந்து அப்படி அது கம்பெனியை உருவாக்குறாங்க அப்படின்னா உண்மையை பார்த்தா அவங்க வேலை கிடைக்கல, இல்லை நீ தகுதி இல்லைன்னு சொல்லி தானே அனுப்புகிறாங்க கம்பெனி. அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரீங்க சார்? அது வந்து இப்போ இந்த ஹையர் மீ டெஸ்ட்லேயே அவங்க பார்த்துக்கலாம், அவங்க ஸ்கோர் வந்துடும். அந்த ஸ்கோரை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு பார்த்துட்டு அதான் அந்த ஹையர் மீ கோல்டு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த உங்கள் காம்பிடென்சியை பார்த்துக்கலாம், எது நம்ம அந்த லெவலுக்கு கம்மியாக இருக்கோம்
அந்த கம்மியாக இருக்கிறதுக்கு பாடங்கள் இருக்குது, அந்த பாடங்களும் இருக்குது. ஸோ இது வந்து சோஷியல் என்டர்பிரைஸ்னால இது வந்து நாங்கள் நாமினலாக சார்ஜ் பண்ணுறோம். ஸோ 1000 ரூபா அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் எல்லாம் ஃப்ரீங்க, எல்லாம் ஃப்ரீ. இந்த மாதிரி அடிஷ்னலாக ஏதாவது பண்ணோம்னா ஒரு நாமினல் சார்ஜில் அவங்க போய் அந்த பாடங்கள்லாம் வரும், அதை அப்படியே கற்றுக்கலாம். யார் வேணாலும் அந்த எக்ஸாம் எழுதலாங்களா? ஆர்ட்ஸ் படிக்கிறவங்க, இன்ஜினியரிங், யார் வேணாலும் எழுதலாம். இப்போ நீங்கள் டொயோட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா, டொயோட்டா வந்து கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு போயிருக்கான். ஏன்னா அவங்க ஃபேக்ட்ரி கர்நாடகாவில் இருக்குது. அங்கே போய் கேட்டிருக்காங்க, எப்படி எனக்கு இந்த மாதிரி டிப்ளமா இன்ஜினியர்ஸ் வேணும் அப்படின்னு. அப்போ டொயோட்டா பார்த்துட்டு இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி டொயோட்டா கம்பெனி யார் ரெக்ரூட் பண்ணாலும் ஹையர்மீ மூலமாக தான் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி இப்போ போன வாரம் விப்ரோவோட பேசி, விப்ரோவும் ரொம்ப சந்தோஷமாக, ஏன்னா இது வந்து இது வந்து யார் நன்மைக்கு பண்ணுறோம்? இந்தியாவோட தேச நன்மைக்கு தான் பண்ணுறோம். டேலண்ட் வந்து அக்ராஸ் இந்தியா யூனிஃபார்மாக இருக்குங்க. இன்றைக்கி மோஸ்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி எக்ஸாம். ஓகே, எங்கேருந்து வருவான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி எக்ஸாம் சென்னை, டெல்லி, பெங்களூர் அங்கே மாதிரி நினைப்பீங்க. தற்செயலாக சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி நம்பர் 1 சேலம். ஓ கிரேட். ஸோ டேலண்ட் எங்கே வேணாலும் இருக்குது. ஸோ அவங்க சேலத்துக்குன்னு வருவாங்களா? யாராவது கம்பெனி ரெக்ரூட் பண்ணிட்டாங்க, நிச்சயமா. சென்னை கம்பெனி சென்னையை சுற்றி வருவான், பெங்களூர் கம்பெனி பெங்களூரை சுற்றி வருவாங்க. இது வந்து நீங்கள் எங்கே இருக்குது டேலண்ட்டுன்னு ஃபுல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து சிட்டியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ரூரல் ஏரியாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் ரூரல் ஏரியாஸ்லலாம், கிராமத்துலலாம் நல்ல மாணவர்கள் இருப்பாங்க. ஸோ அக்ராஸ் இந்தியா டேலண்ட்ஸை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சு அந்த அந்த நிறுவனங்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கிறீங்க அப்படின்னா. சார், இதில் ஒரே ஒரு சந்தேகம், ஏன்னா ஏராளமான இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குறப்ப என்ன ஹையர் மீ என்ன அப்படின்ற ஒரு பெரிய ஆவல் இருக்கும். இப்போ காமனாக என்ன நடக்கும் அப்படின்னா, கோர்ஸ் முடிப்பாங்க, வெளியில் வருவாங்க, அந்த நிறுவனம் ஒரு டெஸ்ட் நடத்துவாங்க அல்லது கேம்பஸ் இன்டர்வியூ நடத்துவாங்க, அதிலிருந்து செலக்ட் பண்ணுவாங்க. இதிலிருந்து நீங்கள் எந்த இடத்துல வேறுபடுறீங்க அப்படின்றது? ஸோ நாங்கள் வந்து இது கேம்பஸ் இன்டர்வியூ, ஒரு கம்பெனி வருவாங்க கேம்பஸ் இன்டர்வியூ. எங்கள்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 1600 கம்பெனி இருக்காங்க ரெஜிஸ்டர் பண்ணவங்க. ஒரு எக்ஸாம் எழுதுனா 1600 எக்ஸாம் கம்பெனிக்கு கேம்பஸ் இன்டர்வியூ எழுதுன மாதிரிங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸுக்கு எக்ஸாம், இந்த ஸ்கோர் எல்லாம் போகும். ஸோ அந்த கம்பெனி எப்போ வந்து பார்க்குறாங்களோ அவங்க தேர்ந்து இந்த ஃபில்டருக்கு அப்புறம் வந்துட்டாங்கன்னா அவங்க எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி திறமைகளை கண்டுபிடிப்பது எல்லா நிறுவனங்களுக்கும், ஒரு நிறுவனத்தால் எல்லா கல்லூரிகளுக்கும் போக முடியாது, டேலண்ட் எங்கே இருக்குன்னு தெரியாது. அப்படின்ற இடத்துல தான் இந்த ஹையர் மீ ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அதை பற்றி சில அடிப்படையான இன்னும் கூட சில கேள்விகள் இருக்குது. இன்னொன்று, அடுத்து இந்த சோனா ஹோம்ஸ் அப்படின்னு ஒன்று நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, அப்புறம் V+ அப்படின்றது, அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே இந்தியாவில் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ப்ராஜெக்ட் திட்டங்களாக இருக்குது. இந்த ஹையர் மீ அப்படின்றது ரொம்ப எல்லா இளைஞர்களையும் கவரக்கூடிய ஒரு திட்டமாக இருக்குது சார். இதில் 2 விஷயம், நிறைய கம்பெனிகள் வந்து உங்களோட ஒரு புரிந்துணர்வில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கம்பெனிகளினுடைய நன்மதிப்பை நீங்கள் எப்படி பெற்றீங்க அப்படின்றது ஒன்று. 2வது, இதை ஃப்ரீயாக கொடுக்கணுன்ற அந்த எண்ணம் எப்படி வந்தது? உங்களுக்கு தெரியும், நிறைய கம்பெனிக்கு போகணும், லாஜிஸ்டிக்ஸு அங்கங்கே ஊருக்கெல்லாம் போய் டெஸ்ட் பண்ணணும். அப்புறம் நிறைய காலேஜஸ்க்கு போகாமல் ஒரே இடத்துலேருந்து உட்காந்து இன்றைக்கெல்லாம் டிஜிட்டல் ஆயிடுச்சு. இது வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டோங்க இந்த மாதிரி. இது நீங்கள் ஃப்ரீயாக எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டீங்க. ஸோ நிறைய பேர் கேட்பாங்க, இதுக்கு எவ்வளோ செலவாகுது, ஏன் இவ்வளோ பண்ணுற அப்படின்னு. ஃபாதர் கூட கேட்பாங்க, செலவழிச்சிக்கிட்டே இருக்கியே, எங்கள் வருமானமே இல்லையே எப்படி அப்படின்னு. நான் வந்து எல்லாரும் ரியல் எஸ்டேட் இடம் வாங்குறாங்க, நான் வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டு ஹெவன்னு ஒரு இடத்துல வாங்குறதுக்கு எவ்வளோ விலை அப்படின்னு தெரியாது. ஸோ ஹையர் மீல இன்வெஸ்ட் பண்ணி சொர்க்கத்தில் இடம் வாங்கணுன்றது தான் அவங்க. சார், இதில் இந்த ஹையர் மீ அப்படின்ற விஷயத்திலேயே அந்த ட்ரஸ்ட் கம்பெனிகள் வந்து ஹையர் மீ வந்து அசஸ் பண்ண மாணவர்கள், இளைஞர்களை எடுக்கிறாங்கன்னா அந்த ட்ரஸ்ட் எப்படி ஏற்பட்டது அப்படின்றது தான். ஆமாம், அது வந்து ஆட்டோ ப்ராக்டர்டுன்னு வச்சுருக்கோங்க. கேமராவே ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபோனில் இருக்க கேமரா அது உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும் எக்ஸாம் எழுதையில். அது நீங்கள் பார்த்து எழுதுறீங்களா இல்லை கேட்டு எழுதுறீங்களா, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்வாலிடேட் பண்ணிடும் டெஸ்ட்டை. ப்ளஸ் இந்த டெஸ்ட்டு வேலிடேஷன் பண்ணுறாங்க. ஸோ அங்கங்கே பண்ணிவிட்டு எப்படி என்ன ஏதுன்னு, இது வந்து நிறைய கொஸ்டின் பேங்க்குக்கு நிறைய ஆசிரியர்லேருந்து ப்ரொஃபஸர்ஸும் எழுதுகிறாங்க, கம்பெனிஸும் கொஸ்டின் பேங்க் கொடுக்குறாங்க. இன்றைக்கி வந்து NASSCOM இருக்குங்க, எல்லா ஐடி கம்பெனிஸ்க்கும் அசோசியேஷன். அவங்க டெஸ்ட்டே கண்டக்ட் பண்ணுறது ஹையர் மீ வந்து அவங்களோட பார்ட்னர். ஸோ அவங்க குவாலிஃபை, அவங்க வந்து எல்லாம் பார்த்து தான் எடுப்பாங்க. 3 அசஸ்மெண்ட் பார்ட்னர் தான் இது வரைக்கும் வச்சுருக்காங்க. அந்த 3ல் நாங்கள் ஒரு ஆளுங்க. ஓகே, இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம், இந்த எக்ஸ் ப்ரைஸிங் அப்படின்றத பார்க்குறோம். அதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக நேயர்களுக்கு சொல்லலாம் சார். வேர்ல்டில் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் போட்டின்னு சொல்லலாம்
எக்ஸ்பிரஸ் போட்டி. ஏன்னா கோடியாக பணம் போடுறாங்க. இது வந்து கூகுள் ஃபவுண்டரு எலான் மஸ்க்கு, ரிச்சர்ட் பிரான்சன், அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க நல்ல காரியத்துக்கு போட்டி விடுறாங்க. ஒரு போட்டி அது. போட்டி. ஓகே. ஸோ இன்னைக்கு எப்படி பிளாஸ்டிக் வந்து கடல்ல இருந்து பிளாஸ்டிக் எடுக்கணும், அதுக்கு இன்னைக்கு போனீங்கன்னா ஒரு 100 கோடி ரூபா ப்ரைஸ். இது வந்து ஸ்கில்லிங், அது வந்து ரேப்பிட் ரீஸ்கில்லிங். எப்படி ஒரு ஆளை வேலையிலேருந்து மீட்கப்பட்ட ஆளை கூப்பிட்டு ட்ரெயின் பண்ணி, குவிக்காக ட்ரெயின் பண்ணி, ரேப்பிட் ரீஸ்கில்லிங் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணலாமோ அது மாதிரி பண்ணி அவனுக்கு வேலையை வாங்கி கொடுக்கணும். அந்த ஆள் வேலையில் 100 நாள் இருக்கணும். ஓகே. அப்போ உங்களுக்கு ஒரு பாயிண்ட். அந்த மாதிரி எல்லோரும் போட்டி போடுறதெல்லாம் ஒரு பாயிண்ட். ஸோ அந்த மாதிரி அந்த போட்டியில் போட்டோம், சும்மா போடலாம் அப்படின்னு. ஒரு 400 கம்பெனி வந்துச்சு, உலகம் வேர்ல்டு ஓவர் வந்துச்சு. அதில் 300 பேர் செலக்ட் பண்ணி 118 குவாலிஃபை ஆனாங்க. அப்புறம் கடைசியில் 10 கம்பெனி தான் செலக்ட் பண்ணுவோம். அந்த 10ல் நாங்கள் 1ல் இருந்தோம். ஸோ இந்தியாவிலேயே ஹையர் மீ டீம் மட்டும்தான் அந்த போட்டியில் இருக்காங்க. இப்போ வந்து செகண்ட் ரவுண்ட் வந்துட்டாங்க, செகண்ட் ஃபைனல். இதில் வந்து முதல் ரவுண்டில் வந்து ஒரு 500 பேர் ட்ரெயின் பண்ணி கொடுக்கணும். செகண்ட் ரவுண்டில் 5000 பேர் ட்ரெயின் பண்ணி கொடுக்கணும். இது வந்து அமெரிக்காலலாம் முன்னாடியே ஃபுட் பிரிண்ட்டே இல்லை இந்த ட்ரெயின் பண்ணுறதுக்கு. ஸோ புதுசாக ஆரம்பித்து அங்கே போய் சக்சீட் ஆகி இப்போ இன்னைக்கு இந்தியா வந்து அதுலேருந்து கற்றுக்கலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து இந்தியாவில் நிறைய ஸ்கில்லிங் பண்ணிகிட்ருக்கோம். கவர்மெண்ட்லாம் நிறைய பணம் போடுது ஸ்கில்லிங். பட் அது வந்து ஆளுங்களுக்கு வேலை வரல கடைசியில். ஓகே. ஸோ ஜாப்லெஸ் க்ரோத்துன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி கரெக்டாக ஸ்கில் பண்ணணும் என்ன ஏதுன்னு இந்த ஹையர் மீ எக்ஸ்பிரஸ்லேருந்து நல்லா அதை இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா. ஒருத்தரை வந்து வேலை இல்லை, நீ இதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு போனவரை தகுதிப்படுத்துறதே பெரிய சவால். அது ரொம்ப குறுகிய நேரத்தில் தகுதிப்படுத்துறதுன்னா என்ன மேஜிக் நடக்குதுங்க சார்? அது வந்து இந்த மைண்ட் இருக்குங்க, அது வந்து சைக்கோமெட்ரிக்னு சொல்கிறாங்க. அந்த சைக்கோமெட்ரிக்கில் கரெக்டாக அசஸ் பண்ணி அந்த எந்த ஆள் இந்த வேலைக்கு சூட் ஆவான் அப்படின்னு அதில் வந்து பார்க்கலாம். கரெக்டாக பர்சனாலிட்டியை ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக அந்த 3 மாதத்தில் 1 வருஷம் ஆன கோர்ஸை எப்படி 3 மாதத்தில் கற்றுக்கலாம், அந்த மாதிரி ஈஸியாக கற்றுக்கலாம். ஆனால் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறீங்க. இதில் குறிப்பாக இந்த வீடு கட்டணும் அப்படின்றது எல்லாருக்கும் பெரிய கனவு. இந்த சோனா ஹோம்ஸ் அப்படின்ற அடுத்த ஒரு ப்ராஜெக்ட், அந்த திட்டம் எப்படி உதயமாச்சு? அது ஆக்சுவலாக என்ன அந்த ப்ராஜெக்டோட இது? ஸோ இன்றைக்கி இப்போ வீடு கட்டுறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பில்டர், பெரிய பெரிய பில்டர்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் கரெக்டாக பண்ணி ப்ராஜெக்ட் பிளானு, ஆர்கிடெக்டு, இன்ஜினியரு, டிசைனர்ஸ் எல்லாம் வச்சு கரெக்டாக பண்ணுறாங்க. நிறைய பேர் வீடு கட்டிக்கிட்டே இருக்காங்க. பட் அது கான்ட்ராக்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை மேசன் தான் வந்து அது கான்ட்ராக்டர் இருக்குது. இதெல்லாம் அது எப்படி பண்ணுறதுன்னு ஒரு ஆப் பண்ணியிருக்காங்க, ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அது சோனா ஹோம்னு அங்கே போய் டவுன்லோட் பண்ணால் இமீடியட்டாக நீங்கள் என்ன சைட்டு 30க்கு 40, 40க்கு 60 என்ன சைட்டுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தகுந்தாப்பி பிளான் வரும். 1 பெட்ரூமா, 2 பெட்ரூம், 3 பெட்ரூம், அதெல்லாம் சூஸ் பண்ணலாம். இதெல்லாம் ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ண வீடுங்க. இந்த மாணவர்கள்லாம் ப்ராஜெக்ட் ஒர்க்கு எப்படி இந்தியாவில் எப்படி வீடு கட்டுறாங்க போய் பார்த்துட்டு வந்து எங்கள்கிட்ட சொல்லித்தாங்கன்னு சொன்னோம். அவங்கள மாணவர்கள் போய் நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ அதான் நாங்கள் சொல்லுவோம் டீச்சரெல்லாம் இந்தியாவில் வந்து they have been a sage on the stage. இப்போ we are telling them to be a guide on the side. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்காங்க, எங்கள் எம்ப்ளாயீஸும் எல்லா இடத்துலையும் அங்கே போய் கற்றுக்கிட்டாங்க. ஸோ அதை வச்சுக்கிட்டு we learned எப்படி வீடு கட்டுறாங்க அப்படின்னு, எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு. டாய்லெட் இருக்கணும், ஒரு கிச்சன் இருக்கணும் அப்படின்னு என் ரெக்குயர்மெண்ட்டை கொடுத்துட்டா என்ன எனக்கு அதுவே அந்த பிளான் வந்துடுங்க. பில்டிங் ஃபோட்டோ வந்துடும், பார்த்துக்கலாம். உள்ளே எப்படி இருக்கும் அதையும் டிசைன் பண்ணி, பெட் எங்கே, டேபிள் எங்கே, சாப்பிட்ற டேபிள் எங்கே, ஹால் எங்கே, அதெல்லாம் வந்துடும். வந்துட்டு அதுக்கு எத்தனை மூட்டை சிமெண்ட் வேணும், எத்தனை பிரிக்ஸ் வேணும், எவ்வளோ ஸ்டீல் வேணும், கம்ப்ளீட்டாக வந்துடும். எவ்வளோ காஸ்ட்டு, இன்றைக்கி காஸ்ட்டில் என்ன காஸ்ட்டுன்னு வந்துடும். அப்புறம் அது 9 ஸ்டெப்பில் நீங்கள் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் வந்துடும். நீங்கள் வீடு எவ்வளோ நாளில் கட்டலான்னு நீங்கள் உங்கள் பிளான் சொல்லலாம். எனக்கு மாதம் 1 லட்ச ரூபா போடலாம் மாதம், அந்த மாதிரி சொன்னீங்கன்னா அதுக்கு தாண்டாப்பி ப்ராஜெக்ட் பிளான் பண்ணிடும். ஆக்சுவலாக இந்த இப்போ பெரிய அளவில் முதலீடு இருக்கிறது ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி தான். ஆனால் பொதுவாக ஒரு பார்வைன்றது ரொம்ப அன்ஆர்கனைஸ்டாக இருக்குது. என்ன வேலை, யாரை பார்க்கணும், எதுவுமே தெரியாத விஷயங்கள் அப்படின்றது. இதெல்லாம் ஒரு ஆப்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்க. ஆமாம், இது வந்து அதான் காமன் மேனுக்கு இன்றைக்கி வீடு கட்டுறது பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதை எப்படி ஈஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு. கிரேட் சார். ஒரு ரொம்ப முக்கியமான இனிஷியேட்டிவ், பெரும் ஈர்ப்பை, கவனத்தை பெறக்கூடிய ப்ராஜெக்டாக இருக்குது. அடுத்து இந்த
வி பிளஸ் அப்படின்ற ஒரு திட்டம், அந்த திட்டம் எப்படி, அந்த எண்ணம் எப்படி உதயமாச்சு? வி பிளஸோட அந்த அப்ஜெக்டிவ் என்ன? ஸோ இது வந்து அமெரிக்காவில் இப்போ ஒரு 8 வருஷமாக நாங்கள் வந்து இந்த ஒபாமா கேரு இதில் ஆக்டிவாக இருக்கோங்க. அங்கே என்னென்ன பண்ணுறாங்க, அப்புறம் அது வந்து அக்கௌண்டபிள் கேர் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. இது வந்து ஹாஸ்பிட்டல்லே இன்சூரன்ஸ் கம்பெனியாக மாறிடும். ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு பெரிய பயம் என்னென்னா, ஹாஸ்பிட்டல் உள்ளே போயிட்டா ஆமாம் போட்டு பில்லிங்கை டேலி பண்ணி கொடுத்து விட்டுறாங்க அப்படின்னு. ஸோ நிறைய இன்சூரன்ஸ் இருந்தால் நிறைய பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு இது. இப்போ ஹாஸ்பிட்டல்லே இன்சூரன்ஸ் கம்பெனி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஏதாவது கூட சார்ஜ் பண்ணான்னா அவனுக்கு தான் ஒரு கை வந்து அடுத்த கை போகும். ஓகே ஓகே. அது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து அப்போ என்ன பண்ணாங்க, வெல்னஸ் ஓரியன்டாக மாறிட்டாங்க. ஹெல்த் கேர் வந்து சிக் கேர், ஹெல்த் கேர்ன்னு சொல்கிறோம், பட் ஆக்சுவலாக அது சிக் கேர். உடம்பு சரியாத தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். ஆக்சுவல் ஹெல்த் கேர்னால் வெல்னஸ்ங்க. எப்படி நீங்கள் கரெக்டாக நீங்கள் குணமோட இருக்கலாம், அப்படி இருந்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலே வேணாம். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், அதை தான் பார்க்குறோம். எப்படி வெல்னஸை இன்க்ளூட் பண்ணலாம், எப்படி ஹவு யூ கேன் பிகம் ஹெல்த்தி, ஹாஸ்பிட்டலுக்கே போகாத மாதிரி. ஸோ இந்த டெஸ்ட்டு ஒரு ப்ரீ அசஸ்மெண்ட் ஃபார்ம்னு வச்சுருக்கோம். அந்த அசஸ்மெண்ட் ஃபார்ம் வந்து உள்ளே போட்டோம்னா இங்கே ஒரு கம்ப்யூட்டர் ஆல்கோரிதம் இருக்குங்க. அந்த ஆல்கோரிதம் சொல்லிடும் யார் யாருக்கு ஓகே அப்படின்னு. ஒரு 60 பேர் ஓகேன்னு சொல்லிடுவோம். 100 பேர் எடுத்தால் 40 பேருக்கு ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுவோம். அதுவும் ஜாஸ்தி ஒன்றும் விலை இல்லை, 1000 ரூபா உள்ளேன்னு வச்சுக்கோங்க, 500 ரூபா 1000 ரூபா அந்த மாதிரி. அது அந்த பிளட் டெஸ்ட் பண்ணியாச்சுன்னா அந்த பிளட் டெஸ்ட்லேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை திருப்பி கம்ப்யூட்டரில் போட்டு என்னென்ன இருக்குன்னு. அந்த ஒரு 20 பேரை திருப்பி ஒரு 10 பேருக்கு மாத்திரை ஏதாவது கொடுத்துட்டு குணம் பண்ணிடலாம். இன்னும் ஒரு 4-5 பேருக்கு மேபி அடிஷ்னல் டெஸ்ட்டு ஆர் டாக்டரை பார்க்கணும் அந்த மாதிரி. ஸோ இதுலேருந்து ஒரு டெஸ்ட் பண்ணோங்க, பைலட் டெஸ்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஆள் ஆக்சுவலாக கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இந்தியாவில் வந்து டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்திலே இருக்கிறதுல கூட டயபெட்டிஸு இந்தியாவில் தான் இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் லைஃப் ஸ்டைல் டிசீஸ். ஸோ நம்ம பாடி நல்லா இருக்கும், பட் நம்மளே டிசீஸை வரவேற்கிறோம். ஸோ ஏன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் அப்படி இருக்குது, எக்ஸசைஸ் இல்லை, இது இல்லை, அந்த மாதிரி இல்லை, அதனால டயபெட்டிஸ்லாம் வராதுங்க. ஸோ இப்போ டயபெட்டிஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த டயபெட்டிஸ் வந்துட்டா என்ன ரிஸ்க் இருக்குது? இப்போ கண் எடுத்துங்க. இப்போ டயபெட்டிக் இருந்துச்சுன்னா அந்த ஆளுக்கு டயபெட்டிக் ரெட்னோபீடியா வர சான்ஸ் இருக்குது. ஓகே. டயபெட்டிக் ரெட்னோபீடியா வந்துச்சுன்னா அது ரப்சர் ஆகி உங்கள் கண்ணே தெரியாமல் போயிடலாம், இல்லாட்டி சர்ஜரி பண்ணணும். அந்த சர்ஜரி 20,000 ரூபா. பட் எனக்கு இப்போ டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னு சும்மா போய் செக் பண்ணேன்னா எனக்கு டயபெட்டிக் ரெட்னோபீடியா வருமா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சிம்பிள். இந்த மாதிரி வந்து கண்டிஷன் இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்லுவோம், டைலைட் பண்ணி ஐ டெஸ்ட், கண்ணில் ஒரு 2 ட்ராப் போட்டு 20 நிமிஷம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது வருமா வரலான்னு பார்த்துடலாம். ஸோ இதை ஸ்க்ரீன் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் ப்ரிவென்ஷன். அந்த இனிஷியல் ஸ்டேஜ்லயே ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்யூஷன். இது வருமுன் காத்தல் தமிழர்கள் சொல்லுவாங்க பொதுவா, வருமுன் காப்பது, அதுதான் ரொம்ப பழையாட்டு. அது எந்த அளவுல இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்ற ஆசை இருக்கு சார் இந்த திட்டத்தை? ஸோ இது வந்து நிறைய எத்தனை லட்சம் மக்களுக்கு கொடுக்கலாமோ, வி வாண்ட் டு சர்வ் த நேஷனுங்க. ஸோ அதனால் இன்சூரன்ஸ் கம்பெனி மூலமாக போய் இவங்கள்ட்ட எப்படி பண்ணலாம் அப்படின்னு அது பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ இது ஏன்னா அமெரிக்காவில் இன்னைக்கு ஒரு 3 கோடி மக்களுக்கு இது பண்ணுறோம். ஸோ அதே இதை எப்படி இந்தியாவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு. நீங்கள் கிராமங்கள் சார்ந்து யோசிக்கிறீங்க, அது சார்ந்து ஏதாவது சில திட்டங்கள் கொண்டு வர முடியுமான்னு யோசிக்கிறீங்க. அந்த அந்த நோக்கம் அது எப்படி உதயமாச்சு, அதை வச்சு ஏதாவது என்ன திட்டங்கள் நினைக்கிறீங்க சார்? இப்போ இன்னைக்கு கடந்த 10 வருஷம் பார்த்தீங்கன்னா அலார்மிங்காக உமன் நம்ம சொசைட்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 20% ஆஃப் த உமன் 10 வருஷத்தில் வேலை இல்லாமல் இருக்காங்க இன்றைக்கி. அது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை, எஸ்பெஷலி கிராமத்தில். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் காலேஜஸ் எல்லாமே ஒரு 200 PhD இருக்காங்க. அந்த PhDs எல்லாம் போய் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போய் கிராமத்தில் பார்த்தாங்க. பார்த்துட்டு சர்க்குலர் எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்றைக்கி வந்து இப்போ இன்றைக்கி ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இருக்குது. இப்போ ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் ஸ்டீல் வேஸ்ட் இருக்குது. ஓகே. அந்த வேஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க திண்டாடுறாங்க பண்ணுறது. நான் என்ன சொன்னோம், அந்த ஸ்டீல் வேஸ்ட்டை எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விமன் டெக்னாலஜி பார்க்குன்னு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த விமன் டெக்னாலஜி பார்க்கில் இந்த கிராமத்தில் இருக்கிற லேடிஸ்லாம் கொண்டு வந்து இந்த ஸ்டீல் ஸ்லாகை மிக்ஸ் பண்ணி 70% மிக்ஸ் பண்ணி 30% மட்டும் மற்ற வேஸ்ட்டெல்லாம் போட்டு ஒரு பேவர்ட் பிளாக்ஸ் இந்த ரோட்டில் போடுறது, இல்லை ட்ரெயினில் ஸ்லீப்பர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அது பண்ணுறது. அந்த மாதிரி இது பண்ணிவிட்டு அது வந்து ஒரு 25-30% கம்மி காஸ்ட்டில். அதுவும் டிசேபிள் விமனுக்கு பார்த்தீங்கன்னா வேலையே இல்லை. அன்எம்ப்ளாய்மெண்ட் அமங் டிசேபிள் விமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 90%க்கு மேலே இன்றைக்கி இந்தியாவில். ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணோம். அதில் வந்து டெய்லரிங் கற்றுக் கொடுக்கலாம்
அப்படின்னு. கால் இல்லாத, ஏன்னா இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல் ட்ரெய்லரிங் எல்லாம் கால் இருக்கிறவங்க தான் போய் ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ இந்த காலில் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஹேண்ட் மூலமாகவே கொஞ்சம் ஸ்விங் மிஷினை சேஞ்ச் பண்ணி அதுக்கு ட்ரெயின் பண்ணோம். ஸோ நீங்கள் அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் இன்றைக்கி 90,000 கோடி 96,000 crores இன்றைக்கி வேஸ்டேஜுங்க. நம்ம அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறத நம்ம டேபிளுக்கு வரதில்லை. அது எதனால இந்த மாதிரி அழுகி போயிடுது, நிறைய இடத்துல அழுகி போயிடுது, இல்லாட்டி விலை வரல. இப்போ இந்த டொமேட்டோவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து 40 ரூபா டொமேட்டோனா அதை நீங்கள் ட்ரை பண்ணி போட்டிங்கன்னா 400 ரூபாய்க்கு போகும். எப்போ வேணாலும் போடலாம். ஒரு க்ரீன் ஹவுஸ் மாதிரி பண்ணிவிட்டு 60 டிகிரி டெம்பரேச்சர் அதில் காய வைக்கிறோம். டொமேட்டோ, ஆனியன், அது மாதிரி நிறைய விதவிதமான இது பண்ணிவிட்டு இதை ப்ரிசர்வ் பண்ணி எப்போ வேணாலும் விற்றுக்கலாம். ஸோ அதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. இதை வந்து கனடாவில் பேச கூப்பிட்டாங்க, ஸ்மார்ட் வில்லேஜ்னு சொல்லிட்டு. அப்புறம் அதை வந்து அப்புறம் புஸ்தகமாக போடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் ஒரு ஸ்மார்ட் வில்லேஜ்னு ஒரு பப்ளிகேஷன் புக்கு போட்டிருக்காங்க. ஒரு சமூகம் சார்ந்து யோசிச்சிட்டே இருக்கிறீங்க, அந்த தொழில் முனைவில் என்னெல்லாம் செய்ய முடியும்னு யோசிக்கிறீங்க. சுருக்கமாக என்ன இலக்கு, என்ன பெரிய கனவு உங்களுக்கு இருக்கு உங்களுடைய பயணத்தில்? இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரினா எதை சொல்லுவீங்க? ஏன்னா சுருக்கமாக சொல்லணும்னா எப்படி ப்ராப்ளம்ஸ், எனக்கு வந்து ப்ராப்ளம் நிறைய பேர் ப்ராப்ளம்னா ப்ராப்ளமே வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ப்ராப்ளம் நிறைய வேணும். ப்ராப்ளம் இருந்தால் தான் நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் ஒவ்வொரு ப்ராப்ளமுக்கும் சொல்யூஷன். இப்போ நிறைய பேர் இன்றைக்கி வந்து ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்கிறாங்க, வேரபிள் டெக்னாலஜி. ஸோ என் பாடியை பற்றி நிறைய கற்றுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் மாஸ்க் போடுறோம், அந்த மாஸ்க்கை பற்றியே நிறைய கற்றுக்கலாம். எவ்வளோ ஆக்சிஜன் உள்ளே போகுது, எவ்வளோ வெளியில் வருது, எத்தனை மூச்சு எடுக்கிறீங்க, எல்லாம் கற்றுக்கலாம். ஓகே. ஸோ இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு கனடாவிலேருந்து ஒரு 9 யூனிவர்சிட்டியோட சேர்ந்து ஒரு ஆராய்ச்சிக்காகவே ஒரு 85 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இந்த வேரபிள் டெக்னாலஜி ரிசர்ச்சுக்குன்னு. எக்ஸலன்ட் சார். நிறைய விஷயங்கள், புதுமையான விஷயங்களாக இருந்தது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறவர் தான் சிறந்த தொழில் முனைவோராக இருக்க முடியும். நிறைய கனவுகளோடு பயணிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுடைய கனவுகள், திட்டங்கள் வெற்றியடைய எங்கள் நிகழ்ச்சி சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம். தேங்க்யூ. என்ன நேயர்களே, ஒவ்வொரு மனிதரின் வெற்றி சரிதான் நமக்கு ரொம்ப சிலிர்ப்பை தருகிறது. ஒரு ரிசர்ச்சை விரும்புகிற, ஒரு டெக்னாலஜியை விரும்புகிற, அதை தாண்டி இந்த சமூகத்தை விரும்புகிற ஒருத்தர் யோசிக்கிற போது, அவருடைய கனவுகள் விரிவடைகிற போது எவ்வளவு மாற்றங்களை உண்டாக்க முடியும் அப்படின்றத தான் இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சி நமக்கு உணர்த்தி இருக்கிறது. இப்படி வித்தியாசமான ஆளுமைகளின் வெற்றி சரிதங்களை தேடி தொடர்ந்து பேசும் தலைமை பயணித்து கொண்டே இருக்கும். அந்த பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது போல பல செய்தி தொகுப்பினை பார்க்க நியூஸ்7 தமிழ் பிரைம் யூடியூபர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே கீழ இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.